எதிர்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டா இப்போதானங்க போச்சு, அது ஆங்கில புத்தாண்டு. நாம் நம்முடைய தமிழர் மரபை தழுவி நாம் கொண்டாடுகின்ற சித்திரை 1ஆம் தேதியே நம்முடைய தமிழ் வருடம் பிறக்கின்றது நண்பர்களே. அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்கள், ஓராண்டுக்கான பலன்கள், இந்த சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரையிலும், அடுத்த பங்குனி வரையிலும் 2023 சித்திரையிலிருந்து 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, அதற்கு முன்பாக இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொதுவாகவே நம்முடைய தமிழ் முறைப்படி பஞ்சாங்கங்களில் 60 விதமான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரினை வைத்து அந்த பெயர் கொண்ட ஆண்டு இன்ன தன்மையோடு அமையும் என இடைக்காட சித்தர் நமக்கு பாடல்களை எல்லாம் கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 37வது ஆண்டு நண்பர்களே. இந்த 37வது ஆண்டின் பெயர் சோபகிருது வருடம் எனப்படும். அது என்னங்க சோபகிருது? கிருது என்றால் செயல், செய்கை என்று பொருள். சோப என்றால் மங்களகரமான அல்லது மங்களம் என்று பொருள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன வருடம் சுபக்கிருதுன்னு பார்த்தோம். சுபக்கிருதுன்னா நற்செய்கை, சுப என்றால் நன்மைன்னு அர்த்தம்ங்க. அதுபோல் சோப என்றால் மங்களகரமானது என்று பொருள். அந்த வகையில் இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில் மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான செயல்கள் அதிகம் நடைபெறுகின்ற ஆண்டு. மக்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டுகின்ற ஆண்டு, மும்மாறி பொழிகின்ற ஆண்டு, விளைச்சல்கள் நன்றாக வருகின்ற ஆண்டு, அன்பு செழிக்கின்ற ஆண்டு அப்படின்னு இடைக்காட சித்தர் பாடி வச்சுட்டு போயிருக்கார். அது ஒரு வகையில் சித்தர்கள் கூறியது உண்மையாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மங்களகரமான செயல்கள் நடக்கின்ற ஒரு மங்களகரமான ஆண்டு நண்பர்களே. அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆண்டில் கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா நம்ம 4 கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சனியின் அமர்வு இவ்வாண்டு முழுக்கவும் உங்களுக்கு கும்பராசியில் அமைய இருக்கின்றது. குருவின் அமர்வு இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு மேச ராசியில் அமைய இருக்கின்றது. இந்த ராகு கேதுக்களின் அமர்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு மத்தியம பகுதி வரையும் முதல் 5 மாதங்கள், அதாவது அக்டோபர் மாதம் வரையிலும், 2023 அக்டோபர் மாதம் வரையிலும் அவர்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது இருக்கின்ற மேஷம், துலாம் ராசிக்குள்ளாக வீற்றிருப்பார்கள். இந்த மாண்டின் மத்தியம பகுதியில் அக்டோபர் மாதத்தில் மீனத்துக்குள்ளாக ராகு வந்து விடுவார், கன்னிக்குள்ளாக கேது வந்து விடுவார். இந்த அமைப்புகளில் தாங்க ராஜ கிரகங்கள் அமைய இருக்கின்றார்கள். இவ்வாறாக இடம் மாறுகின்ற இந்த கிரகங்களும், இந்த 4 ராஜ கிரகங்களும் சேர்ந்து இந்த மங்களகரமான செயல்கள் நிகழக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மங்களகரமான செயல்களை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த 4 நாயகர்களினுடைய ஆட்டம் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக நாம் பார்க்கலாம். வாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆகச்சிறந்த ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சில கிரகங்களினுடைய அமர்வு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, ஒரு சில கிரகங்களினுடைய அமர்வு நல்ல நிலையிலும் இருக்குது. அந்த வகையில் சனி குருவினுடைய அமர்வு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான நிலைப்பாட்டில் இல்லை. அதான் வெளிப்படையாக சொல்லணும்னா. சரி நண்பர்களே, என்ன கிடைக்கும் அதை முதல்ல பார்ப்போம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சார், ஒரு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள மாத சம்பளம் கிடைக்கின்ற வேலை கிடைக்குமா? மறந்துடுங்க, வாய்ப்பில்லை. சரிங்களா? உங்களுடைய தகுதிக்கு என்ன கிடைக்குமோ அதை விட ஒருபடி கீழான வேலை தான் கிடைக்கும். ஒரு 20,000 ரூபா சம்பளம் உங்களோட தகுதி, 15,000 சம்பளத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை எதிர்பார்க்குறீங்க, 50,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. ஆக சம்பளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் செய்கின்ற வேலை சிறப்பானது என்பதனை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை புரியாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளுக்கு போயிடணும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம், அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல ஆண்டாக இவ்வாண்டு சோபக்கிருது அமையப்பெறுகின்றது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க.
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல உயர்வு, உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு போய்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்கும், பெருசாக சிறப்பாக இருக்காது. என்னதான் நீங்கள் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை சந்தித்தாலும் கடன் வாங்கியாச்சும் கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதான் ஒரு சிறப்பு. கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது கடன் வாங்கின பணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆக அந்த வகையில் இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதை எடுத்தாலுமே ஒரு அழுத்தத்திற்கு பிறகுதான் நன்மை. இந்த மாதிரியான நகர்வு பெற்ற ஒரு ஆண்டு. அதே போல் திருமண அமைப்புகள் கல்யாணமாகும். எப்படி ஆகும்? கடுமையான முயற்சி பண்ணணும், சில தடைகளை தாண்டணும், அதன் பிறகுதான் கல்யாணம் ஆகும். அந்த மாதிரியான அமைப்புடைய ஒரு ஆண்டாக இவ்வாண்டு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில சிரமங்கள், தடைகள், அவற்றை தாண்டி திருமண அமைப்புகள்னு கைகூட பெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இவ்வாண்டு அமைய பெறுகின்றது. விருச்சக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும், அலைய வேண்டியிருக்கும், 1க்கு 4 பொண்ணு அலைய வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஆயுதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். புத்திரபாக்கியம்னு வருகின்ற பொழுது மருத்துவத்தை நாட வேண்டிய சில சூழ்நிலை அதிகபட்ச விருச்சிக ராசி நேயர்களுக்கு இவ்வாண்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக சிறு மருத்துவ உதவிக்கு பிறகு அதற்கு ஒரு முறை முன்பாக குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எனது அருமை நண்பர்களே, புத்திரபாக்கியம் குறைந்த அளவு மருத்துவத்தின் பேரில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியமானது. அதேபோல் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை முன்வைக்காதீர்கள். அப்போ தொழில் நல்லா இருக்காத, தொழில் நல்லா இருக்கும், தொழில் ஓடுமா, தொழில் ஓடும், பெரிய லாபத்தை கொடுமா, அதுக்கு தடை. வரவு வரும், பெரிய லாபம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சரி வருமானம் வரும், அதை நான் உபயோகமாக பயன்படுத்த முடியுமா, அதுவும் செலவாகும். என்னையா இது, தொழிலும் சிரமப்படணும்னு சொல்கிறீங்க, வருமானமும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுவும் செலவாயிருன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் வருகின்ற வருமானத்தை உங்களால் இறுக்கி தேக்கி இழுத்து பிடிக்க முடியாத நண்பர்களே. ஆக நான் என்ன சொல்கிறேன், அதை ஒரு சுபவிரயமாக மாற்றிக்கங்க. ஒரு பொருளை வாங்குங்க, ஒரு வீட்டை கட்டுங்க, ஒரு இடத்த வாங்க. சார் என்கிட்ட இருக்கிறதே 10,000, அப்போ ஒரு ஃப்ரிட்ஜையோ ஃபேனையோ வாங்கி போட்டு விடுங்க. அப்படி பண்ணுங்க. ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி மாற்றிருங்க, இல்லைனா அது விரயங்களாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இக்காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மிக எளிமையாக கிடைக்கும்னு சொன்னேன். என்ன வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பண நெருக்கடி இருக்காதுன்னு சொன்னேன். இந்த பிஆருக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிஆரும் கிடைக்கிற ஒரு காலகட்டம். உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இந்த காலகட்டம் அதிகபட்ச தொந்தரவுகள் உங்களுக்கு உடல் நிலையில்தான் ஏற்படும். ஆக கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டா ஒன்று அடுத்தடுத்து தொந்தரவுகள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஆண்டு. ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாமல் நீங்களாக சுய மருத்துவம் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இப்போ வண்டி வாகனங்கள் எதுவும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனித்த அந்த வண்டி வாகனங்களை இயக்க வேண்டாம். அடிக்கடி மெயின்டெனன்ஸ் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி வைக்கும். ஆக ஏதாவது ஒரு வகையில் மெயின்டெனன்ஸ் செலவுகள் சற்று அதிகரிப்பது மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதனால் கூடுமானம் வரையிலும் தேவையில்லாமல் வண்டி வாகனங்களை பயன்படுத்துவது, தேவையில்லாத நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களை கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் இந்த சேட்டைகள்லாம் தவிர்த்துடணும். ஒருவேளை உங்களுக்கு தொழிலில் ஓரளவு பணவரவு வருதுன்னா அதை பெருசாக வெளியில் சொல்லாதீங்க, கண் திருஷ்டி பட்டு விடும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். உறவுகள், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, கூடுமானம் வரையிலும் எதையும் பேசாமல், எதுவும் என்ன சொல்கிறது, முக்கியமான முடிவெடுக்கின்ற இடங்களில் என் கருத்தை நீ கேட்டாகன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க யாரையும். ஏன்னா உறவுகளுக்கிடையில் சிக்கல்களை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு ஆண்டு. ஆக நம்ம என்ன பண்ணோம்ங்க, பெருசாக எதுலேயும் தலையிட்டுக்காமல் என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. இல்லையெனில் உறவுகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். 3 விஷயம் நண்பர்களே. உடல்நிலை, பெரிய தொழில் முதலீட்டு செய்யாதீங்க,
உறவினர்கள் விஷயங்களில் கவனமாக இருந்துங்க. இந்த 3த்தில் விருச்சிக ராசினியர்கள் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானது. சிரமத்திற்கு பிறகு வேலை, சிரமத்திற்கு பிறகு திருமணம், மருத்துவ உதவிக்கு பிறகோ அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ குழந்தை பாக்கியம். கொஞ்சம் கேட்குற இடங்கள்லாம் கடன் அதிகமாக கொடுத்துருவாங்க, அதுக்குன்னு வாங்கி கூச்சிடாதீங்க. கடனினுடைய அளவை அதிகரித்து விட்டீர்கள் என்று சொன்னால் ரொம்ப சிரமமாக போயிடும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதிக அளவு கடன் பெற்று விடாதீர்கள். சரி, என்ன பரிகாரம் செய்யலாம்? உக்கிர தெய்வங்களில் எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, பைரவராக இருந்தாலும் சரி, நரசிம்மராக இருந்தாலும் சரி, பிரத்யங்காவாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்க துர்கையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உக்கிர தெய்வங்களினுடைய வழிபாடுகள் செய்வது செவ்வாய்க்கிழமையில் சால சிறந்தது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுவும் மாலை பொழுதில் செய்வது அதைவிட சிறந்தது. ஆக இந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற சிறு சிறு பின்னடைவான விஷயங்களை நீங்கள் தாராளமாக குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு சற்று கவனமாக கடக்க வேண்டிய ஆண்டு. நிதானமாக இருங்கள். உங்கள் குழந்தைகளின் உடல் நலனிலும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியிலிருந்து கூடுதல் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் முன்வைக்கின்றேன். உக்ரதெய்வ வழிபாடு சாலச் சிறந்ததாக அமையும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.